ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 5 வேஸ் டு பீட் ப்ரொகாஸ்டினேஷன் as a டெவலப்பர். ஸோ நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொகாஸ்டினேஷனை தாண்டி தான் வந்திருப்பீங்க. ஸோ ப்ரொகாஸ்டினேஷன் சொல்கிறியே அப்படின்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கு செய்கிறீங்கன்னா, ஸோ அதை நீங்கள் வந்து சரி இன்னும் டைம் வரலையே, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் எண்ட் டேட் ரொம்ப நாள் இருக்கே, ஸோ இன்னொரு 2, 3 டேஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இத தான் ப்ரொகாஸ்டினேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இத வந்து ஆஸ் எ டெவலப்பர் எப்படி பீட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து ஒரு 80% பீப்பிள் வந்து பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, டூ டூ லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டூ டூ லிஸ்ட் வந்து எதுக்குன்னா, ஆக்சுவலா உங்களுக்கு வந்து மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்குது என்ன பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கு தள்றதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஏன்னா, நீங்க இப்போ டே பிஃபோர் ஈவினிங்கோ, நைட்டோ வந்து இந்த மாரி நாளைக்கெல்லாம் நான் இந்த லிஸ்ட்லாம் முடிக்கணும் கண்டிப்பா. ஸோ ஒரு டூ டூ லிஸ்ட் மாரி போட்டு வச்சுட்டு, இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் நாளைக்குள்ள நான் முடிக்கணும். முடிச்சுட்டு தான் நாளைக்கு தூங்கணும். அந்த மாரி ஒரு டூ டூ லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து அந்த டூ டூ லிஸ்ட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒரு ஈகரா இருக்கும். ஸோ நீங்க வேணா இத ட்ரை பண்ணி பாருங்க. டே பிஃபோர் ஈவினிங் வந்து நாளைக்கு என்னென்ன பண்ணணும்னு எழுதி வச்சுக்கோங்க. டூ டூ லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் அ எந்திரிச்சு அந்த டூ டூ லிஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க அன்னைக்குள்ள முடிச்சிருவீங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வே. செகண்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ இப்ப ஆஸ் எ கோடர் இல்ல டெவலப்பர் நீங்க வந்து 100 டேஸ் சேலஞ்ச் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதுவே ஒரு ஹாபியா கன்வெர்ட் ஆயிரும். உங்களுக்கு வந்து அ இன்னைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு தோணாது. ஸோ அப்பவே நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவீங்க கோடிங் அந்த மாரி. ஸோ இத வந்து ட்ரை பண்ணுங்க. இது எப்படி நீங்க ட்ரை பண்ணணும்னா, ஜஸ்ட் இப்போ நீங்க ஒரு ஆப் டெவலப்பரா இருந்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் அண்ட் சிம்பிள் ஜஸ்ட் அண்ட் ஸ்டார்ட்டிங் ஹோம் பேஜ் பண்றது, அண்ட் தென் அதுல கொஞ்சம் டிசைன்ஸ் ஆட் பண்றது. ஸோ அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த 100த் டே நீங்க ஒரு அப்ளிகேஷனா கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கன்சிஸ்டன்ட்டா லேர்ன் பண்ணிட்டே பில்ட் பண்ணிட்டு வாங்க. நான் கரெக்ட்டா சொல்றேன். ஒரு 100 டேஸ் இத ட்ரை பண்ணுங்க. ஒ ஃபர்ஸ்ட் நீங்க எந்த மாரி ஆப் ரெடி பண்ண போறோம்ன்னு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. அந்த அந்த திங்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த ஆப்ல வந்து எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும்னு லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்தந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு திங்க் பண்ணுங்க. கூகுள் சர்ச் பண்ணுங்க. இல்ல எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க கன்சிஸ்டன்ட்டா லேர்ன் பண்ணிட்டு, அத நீங்க பில்ட் பண்ணிட்டு வாங்க. அட் த எண்ட் ஆஃப் த 100த் டே நீங்க வந்து அத கண்டிப்பா பில்ட் பண்ணிருவீங்க. உங்களுக்கு டெய்லி இந்த ப்ராசஸ் போறப்ப வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ப்ரொக்ராஸ்டினேஷனே ஆகாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஈகரா இருக்கும். அடுத்தடுத்து நம்ம டெவலப் பண்ணி இத எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும்னு தான் தோணும். ஸோ இதுதான் செகண்ட் வே. இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான வே. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து 3 வே டூ பீட் ப்ரொக்ராஸ்டினேஷன். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொமோடோரா டெக்னிக். ஸோ இத நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க வந்து லைக் லாங் டைம் கோடிங் போடுற மாரியெல்லாம் இருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு பெஸ்ட் டெக்னிக் தான் சொல்லுவேன். நெறைய பேருக்கு பொமோடோரா டெக்னிக்னா என்னன்னு தெரியாது. நான் இப்ப என்னன்னு சொல்லிர்றேன். ஸோ இட்ஸ் அன் டைமர். அ எவ்ரி 25 மினிட்ஸ்க்கும் நீங்க வந்து ஒரு அலார்ம் மாரி அது செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எவ்ரி 25 மினிட்ஸ்க்கும் உங்க அலாட் பண்ணும். ஸோ அந்த 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்க வந்து ஜஸ்ட் லைக் ஒரு 5, 10 மினிட்ஸ் அ கொஞ்சம் சில் பண்ணிட்டு, கூலா இருந்துட்டு, அண்ட் தென் நெக்ஸ்ட் 25 மினிட்ஸ்ல வந்து நீங்க வொர்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி வொர்க் பண்றப்போ உங்களுக்கு வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன் ஆகாது. அண்ட் தென் நீங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸா இருப்பீங்க. அண்ட் தென் கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க. ஏன்னா, நீங்க வந்து இப்ப நீங்க கன்டினியூஸா பண்றப்போ உங்களுக்கு ஒரு எரர் இல்ல, ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்தாலே நீங்க வந்து அத கன்டினியூஸா ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து அதுக்கு அவுட்புட்டே கிடைக்காம கூட போலாம். பட் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்க டைம் கிடைக்கும். நீங்க கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி அது இது போட்டு ட்ரை பண்றதுக்கு, நீங்க இந்த மாரி கேப் விட்டு கேப் ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவுட்புட் அந்த டெக்னிக் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்டின்ட்டு உங்களுக்கு வந்து
தோண வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால வந்து இந்த டெக்னிக்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 4த் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. நம்பர் 4த் வே வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. லைக் செல்ஃபோன பக்கத்துல வச்சுக்கிறது, அண்ட் தென் டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு கோடிங் பண்றது ஆஸ் எ டெவலப்பர், அண்ட் தென் இல்லன்னா ஒரு சாங்ஸ் கேட்டுட்டு டெவலப் பண்றது. ஸோ, அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ, யுவர் என்விரான்மென்ட் ஷுட் பி கிளீன். சுத்தி எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. தனியா நீங்க மட்டும் உட்காந்து நீங்க உங்க லேப்டாப், ஸோ ஃபோன் கூட ஸ்விட்ச் ஆஃப் இல்ல சைலன்ட்ல போட்டு வச்சுருங்க. ஸோ, உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா இதுல தான் இருக்கணும். ஸோ, இந்த மாரி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ இந்த ப்ரொக்ரஸ்டினேஷன் அந்த மாரிலாம் உங்களுக்கு தோணாது. ஏன்னா, இப்ப நீங்க டக்குனு ஒரு மொபைல் இருக்கு, இல்ல உங்களுக்கு டக்குனு சாங்ஸ் கேட்கணும்னு தோணும். இல்ல டக்குனு Instagramம நோண்டணும்னு தோணும். ஸோ, அதனால வந்து உங்களுக்கு வந்து இந்த மாரி ஃபோன்லாம் பக்கத்துல இல்லாம இருந்துச்சுன்னா, நீங்க வந்து உங்க கோடிங்லயே கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெக்னிக்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ, நம்பர் 5த் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஒர்க்க வந்து நீங்க வந்து சங்க்ஸ் ஆஃப் ஒர்க்கா கன்வெர்ட் பண்ணணும். லைக் ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அத வந்து ஸ்மால் டாஸ்க்கா கன்வெர்ட் பண்ணி அத வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ, அதே மாரி தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய டாஸ்க்கா இருந்துச்சுன்னா, அது அத வந்து அட் அ டைம்ல கம்ப்ளீட்டா பண்ணி முடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ, அதுவே உங்கள வந்து ப்ரொக்ராஸ்டினேஷனா தள்ளிரும். ஸோ, நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த ப்ராப்ளம சங்க்ஸா பிரேக் பண்ணி, அண்ட் தென் நீங்க ஒண்ணு ஒண்ணா சால்வ் பண்ண பாருங்க. ஸோ, அப்படி இருக்கிறப்ப, லைக் இப்ப நீங்க ஒண்ணு சால்வ் பண்ணுங்க. ஒரு 5, 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ, நெக்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஸோ, இப்படி பண்றப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்றதுக்கும். ஸோ, அதுல வந்து உங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சுருவீங்க. ஸோ, இதுதான் 5த் வே. இந்த 5 வேஸையும் ஆஸ் எ டெவலப்பர் நீங்க உங்க ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ, பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, நம்ம சேனல்லயும் ப்ளாக் ஒண்ணு ரன் ஆயிட்டுருக்கு. ஸோ, அந்த ப்ளாக்லாம் எடுத்து பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆ லைக் ஆண்ட்ராய்ட் டியூட்டோரியல்ஸ், பைத்தான், ஏடபிள்யூஎஸ். ஸோ, நீங்க ஆப்ஸ் பை பண்ணா பண்ணலாம். ஸோ, அண்ட் தென் பைத்தான், ஏடபிள்யூஎஸ். ஸோ, ஏடபிள்யூஎஸ், பைத்தான்லாம் இப்போ ரீசென்ட்டா தான் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஏடபிள்யூஎஸ்ல வந்து எப்படி வெப் ஸ்க்ராப் பண்ணி அத வந்து மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா சென்ட் பண்றது. ஸோ, அந்த மாரியெல்லாம் டியூட்டோரியல் குடுத்துருக்கோம். ஸோ, அதெல்லாம் எடுத்து பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் நீங்க பை ஆப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு ஆப் இருக்கு. இங்க ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நீங்க அ பை பண்ணோம்னா, இத கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். லைக் இட்ஸ் அரவுண்ட் ₹55. ஸோ, உங்களுக்கு வேணும்னா நீங்க பை பண்ணிக்கலாம். ஸோ, இது மூலமா நீங்க வந்து லைக் இத நீங்க Play Storeல அப்லோட் பண்ணி அ ஆட் மோப் யூஸ் பண்ணி மணி ஜெனரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க வந்து ஒரு இப்ப தான் நீங்க ஆப் டெவலப்மென்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ, எனக்கு வந்து எப்படி ஆப்ஸ் பில்ட் பண்றது அந்த மாரி தெரியலன்னு நெனச்சீங்கன்னா, நம்ம டியூட்டோரியல்ஸ் எடுத்து பாருங்க. ஸோ, நீங்க நெக்ஸ்ட் இன்டர்மீடியேட் லெவல்லாம் வந்துருச்சீங்கன்னா, இந்த மாரிலாம் ஆப் பில்ட் பண்ணணும்னா, நீங்க இந்த ஆப்போட ஸ்ட்ரக்சர்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ, அதுக்கு இந்த மாரி ஆப்ஸு இல்ல ஏதாவது ஆன்லைன்ல கிடைக்கிற ஆப்ஸ்லாம் சோர்ஸ் கோட் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ, எந்த மாரி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ, அதுக்கேத்த மாரி நீங்க உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.